கங்கை கரையில் ரிஷிகள் இருக்கா, கங்கை கரையில் எத்தனையோ முனிவர்கள் தபசு பண்றா. ஆனா தூய பெருநீர் யமுனை என்று யமுனைக்கு எப்படி தூய்மை சொல்ல முடியும் என்ற உடனே ராமானுஜர் சொன்னாரா, இடைச்சிகள் காலையில் எழுந்திருந்து பல் துளக்கி தூ என்று துப்புவார்கள், இடைச்சியின் எச்சியாலே தூய்மையான யமுனை. எவ்வளவு பெரிய பெருமை! 33 தேவர்கள் கண்ண மூடின்னு வருஷக்கணக்கில் தபசு பண்ணி அவர்கள் ஸ்நானம் பண்ணா கங்கையில, அதுக்கு பெருமை கிடையாதான். ஒரு இடைச்சி பல் துளக்கி துப்பிய எச்சியாலே தூய்மையான யமுனை, தூய பெருநீர் யமுனை. அப்போ எவ்வளவு பெருமை இந்த யாதவகுல மாந்தர்களுக்கு. ஏன்னா யாதவர்கள் சதா சர்வ காலமும் கண்ணனே நினைச்சிட்டு இருப்பா. கண்ணன் வருவான், அவனுக்கு வெண்ணெய் ஊட்டி விடுவேன், கண்ணன் வருவான், அவனை கட்டி போடுவேன், கண்ணன் வருவான், எங்க வீட்டு மாட்டை குளிப்பாட்டுவான், கண்ணன் வருவான், என்னை கைகால் பிடித்து விடுவான் என்று சர்வ லாபாய கேசவகா என்று கண்ணனுக்காகவே பிறந்து கண்ணனே நினைத்து கண்ணனுக்காக வாழ்ந்தவர்களான இடையர்களும் இடைச்சிகளும் அவர்கள் பாதாதி கேசபரியந்தம் தூய்மை உடையவர்கள், அவர்கள் எச்சிலும் தூய்மை உடையது என்று தூய பெருநீர் யமுனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. இப்ப யாதவ குலத்து பெண்கள் எச்சிக்கு ஒரு தூய்மை, எச்சிலுக்கு தூய்மைனா இந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகாலட்சுமியை காட்டிலும் உயர்ந்தவர்களாச்சே. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. பகவான் வைகுந்தத்திலே இருந்தபோது அவனுடைய பெருமை ஒரு குடத்துக்குள்ள இட்ட விளக்கு மாதிரி இருந்தது. ஒரு பெரிய குடத்துக்குள்ள ஒரு விளக்க வச்சா வெளிச்சம் தெரியுமா? ஒரு குடத்துக்குள்ள விளக்க வச்சா வெளிச்சம் தெரியாது. விளக்குக்கும் பலன் கிடையாது, குடத்துக்கும் பலன் கிடையாது. அதே விளக்கு ஒரு உயர்ந்த மேடை மேல அந்த விளக்க வச்சா எல்லோருக்கும் வெளிச்சம் தெரியுமா? பகவான் வைகுந்தத்திலே இருந்தவர் பரியந்தம் அவனுடைய பெருமைகள், அவனுடைய மேன்மைகள் குடத்தில் ஈட்ட விளக்காக திகழ்ந்தது. அவன் இடையர் குலத்திலே வந்து பிறந்த பிறகு அவனுடைய பெருமை குன்றின் மேலிட்ட விளக்காக தெரிந்தது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இந்த குலத்தாழ்வான் தலையிலே மாலைகளை சுமந்து கொண்டு, ஆகா இந்த யாதவ குலம் இப்படிப்பட்ட குலமாச்சே, உயர்ந்த குலமாச்சே, ஆண்டாள் நாச்சியார் இடையர்களுக்கு ஒரு பெருமை சொல்லியிருக்கார், இடைச்சிகளுக்கும் பெருமை சொல்லியிருக்கார் என்று தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்ற பதத்தை நினைத்துக் கொண்டே மாலை எடுத்துட்டு போனார். அழகர் கோவிலில் பெரிய பெருமாள், எல்லாரும் அழகர் மலையான்கிற பெருமாளை சேவித்திருப்பீர்கள். அந்த பெருமாளுக்கு மாலை சாத்தின பிறகு முகத்திலே கட்டியிருந்த துணியை அவிழ்த்தார், பெருமாளை சேவித்தார், தன்னுடைய குடிசைக்கு வந்தார். அவரிடத்திலே ஆயிரக்கணக்கான யாதவர்கள் சிஷ்யர்களாக இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான யாதவர்கள் கூரத்தாழ்வானை ஆதரித்தார்கள். தங்க மணிக்கதவை தன்னுடைய அன்னசத்திரத்திற்கு வைத்த பெரிய மகாராஜாவை அவருடைய துன்பத்தை நீக்கி அவரை காப்பாற்றியவர்கள் யாதவர்கள்னு தெரியாது. 927 வருஷம் ஆச்சு. கூரத்தாழ்வானுக்கு இப்ப 1000வது பிறந்த நாள் வரப்போகுது. அன்று கூரத்தாழ்வான் உணவருந்தவில்லை, மதியமும் உணவருந்தவில்லை. மாலை வேளையில் ஸ்நானம் செய்து பூஜைகளை முடித்துக் கொண்டு ஒரு பாறையில உட்கார்ந்து அழுதாராம். அன்னைக்கு சாப்பிடல, அன்னைக்கு பூரா சாப்பிடவே இல்லை. பாறையில உட்கார்ந்து ஓன்னு அழறார் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுக்கு பக்கத்திலே ஒரு பெரியவர் வந்து நிற்கிறார். கூரத்தாழ்வானே, ஏன் அழறீர்? என்ன காரணம்? சோழராஜா உங்க கண்ணை 2 ஈட்டியால குத்தினானே, கண்கள் புண்ணாகி வேதனை அளிக்கின்றதா, சொல்லுங்கள், இந்த வேதனையை போக்குறேன்னு சொன்னார் வந்தவர். உன்னால போக்க முடியாது. கூரத்தாழ்வான் சொல்றார், என்னுடைய வேதனையை உம்மால போக்க முடியாது, சோழராஜாவாலே குத்தப்பட்ட கண்களுடைய வேதனை எனக்கு ஒரு வேதனை கிடையாது, உம்மால் போக்க முடியாதுன்னு சொன்னாராம். கூரத்தாழ்வானே, ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே தரிசனத்துக்கு போகும்போது ராமானுஜ தாசர்கள் யாரும் உள்ளே புகக்கூடாது என்றார்களே, அந்த வார்த்தை உன்னுடைய மனதிலே துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? சொல்லும், நான் உம்முடைய துக்கத்தை நிவர்த்தி பண்ணுகிறேன். அதுக்கு கூரத்தாழ்வான் சொன்னார், உம்மால் என்னுடைய துக்கத்தை போக்க முடியாது. சரி, ரெங்கநாத பெருமாளை சேவிக்க முடியலையா? சொல்லும், உம்முடைய துக்கத்தை போக்குறேன். உம்மால் என்னுடைய துக்கத்தை போக்க முடியாது. வந்தவர் கோபம் வந்துருத்து. கூரத்தாழ்வானே, நான் யாரு தெரியுமா? உன்னுடைய துக்கத்தை போக்குறேன்னு சொல்றேன், உன்னால முடியாது உன்னால முடியாதுன்னு சொல்றீரே, நான் யாரு தெரியுமான்னு கேட்டாராம் வந்தவர். வந்தவரோ பெருசா கண்ணங்கரேன்னு கருப்பா மீசை வச்சுட்டு இருக்கார். கூரத்தாழ்வானுக்கு 2 கண்களும் பழுக்க காய்ச்சி ஈட்டியாலே குத்தப்பட்டு பார்வை இழந்தவர், வயோதிகர். உம்மால் என்னுடைய துக்கத்தை, என்னுடைய வருத்தத்தை, என்னுடைய துன்பத்தை போக்க முடியாதுன்னு இவர் சொல்றார். வந்தவரோ உன்னுடைய துக்கத்தை நான் அழிப்பேன், உன்னுடைய துக்கத்தை போக்குகிறேன்னு சொல்றார். இவர் போக்குறேன்னு சொல்றார், அவர் முடியாதுன்னு சொல்றார். வந்தவர் கோபம் வந்தது. கூரத்தாழ்வானே, நான் யாரு தெரியுமான்னு கேட்டாராம். தெரியும் சுவாமி, நீர் அழகர், கள்ளழகர், சோலைமலை பெருமாள், திருமாலிருஞ்சோலை அழகர் கோவிலிலே இருக்கக்கூடிய சாட்சாத் மாயாவதாரண பெருமாள் பக்கத்தில் வந்து நிற்கிறீர், உம்மை யாருன்னு நான் தெரிஞ்சுட்டேன்னாராம். உடனே வந்தவர் பெருமாள் கேட்கிறார், கூரத்தாழ்வானே, உமக்கோ 2 கண்ணும் கிடையாது, நான் வந்தவர் பெருமாள் எப்படி கண்டுபிடிச்சு? அதற்கு சொன்னார் கூரத்தாழ்வான், நான் காலம்பர மாலை என்னுடைய தலைமையில சுமந்துட்டு வந்தேன், மூக்க கட்டின்னு வந்தேன் ஒரு வஸ்திரத்தாலே, உம்முடைய சன்னதிக்கு வந்து அர்ச்சகரிடத்திலே மாலையை கொடுத்தேன், நீர் மாலையை சாத்திண்டீர். அதன் பிறகு என்னுடைய முகத்திலே கட்டின துணியை அவிழ்த்தேன், அங்கே வெண்ணெய் நாறியது, வெண்ணெய் மனம் கமழ்ந்தது.
திருவாய்ப்பாடி இடையர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பசுமாட்டின் மீது வரக்கூடிய மனம் கவர்ந்தது. எம்மால் கட்டிக்கொண்டு வரப்பட்ட மாலையின் மனமும் கவர்ந்தது. ஆக வெண்ணெய் மனம், பசுஞ்சாணம் மனம், மாலை மனம் மூணும் அழகருடைய திருமேனில இருந்துதான். அந்த மனம் பக்கத்தில் வந்தோடனே இவர் ஸ்மெல் பண்ணியிருக்கார். அந்த வாசனை தெரிஞ்சிருக்கு. எனக்கு கண்டறியாது வந்திருக்கக்கூடிய அழகர் என்று எப்படி கண்டுபிடித்தேன் என்றால், நீர் இடையர் குலத்திலே பிறந்தவனான கண்ணன். உன்னுடைய உடம்புல சுபாவமாக வெண்ணெய் மணக்கும். உன்னுடைய உடம்பிலே இயல்பாகவே பசுமாட்டு சாணம் மணக்கும். உன்னுடைய உடம்பிலே பசுமாடுகள் உரசி உரசி பசுமாட்டின் மனம் கமழும். அந்த அனைத்து மனத்தையும் நான் நுகர்ந்து நீர் அழகர் என்று கண்டுபிடித்தேன். உடனே அழகர் கேட்கிறார், கூறத்தாழ்வானே, நான் அழகர், சாட்சாத் பெருமாள். என்னால முடியாத காரியமே கிடையாது. நானே சர்வசக்தன், சகல புவனங்களுக்கும் அதிபதி. இப்ப சொல்லும் உம்முடைய வருத்தம் என்ன? உம்முடைய வருத்தத்தை நான் நிவர்த்தி பண்ணுகிறேன். கூறத்தாழ்வான் சொன்னார், உம்மால் முடியாது. அழகர் கேட்கிறார், உம்முடைய துக்கத்தை சொல்லும். நான் அழகர்னு தெரிஞ்சுட்டேன், நான் தெய்வம். உம்முடைய துக்கத்தை போக்குறேன், உம்முடைய வருத்தத்தை போக்குறேன். இப்ப சொல்லும் உம்முடைய வருத்தம் என்னன்னு சொல்லும். உம்முடைய வருத்தத்தை நிவர்த்தி பண்றேன். அப்பவும் கூறத்தாழ்வான் சொன்னார், உம்மால் முடியாது. அழகர் கோபம் வந்தது. என்னால் முடியாத காரியமே கிடையாது, எப்படி சொல்ல போச்சு? நிச்சயம் உம்முடைய சத்தியம் சத்தியம் உம்முடைய துக்கத்தை போக்குறேன். அழகர் சத்தியம் பண்றார். அழகர் மலை பெருமாள் சத்தியம் பண்றார். கூறத்தாழ்வான் சொல்றார், நான் சத்தியம் பண்றேன் சுவாமி, சத்தியம் சத்தியம், உம்மால் என்னுடைய துக்கத்தை போக்க முடியாது. உடனே கேட்டாராம், சரி உம் துக்கம் என்னன்னு சொல்லும். அப்ப சொன்னார், சுவாமி, சாட்சாத் ஸ்ரீவைகுந்தத்திலே இருக்கக்கூடிய பூமி தேவியே வைகுந்தத்தில் வாழ்வை வெறுத்து பூலோகத்திலே பெரியாழ்வாருக்கு பெண்ணாக பிறந்து, ஆக பூலோக வாழ்க்கைங்கிறது உயர்ந்தது, பெரியாழ்வாருக்கு பெண்கிறது என்பது அதைவிட உயர்ந்தது. இந்த ரெண்டு பிறவியும் வெறுத்து தன்னை ஒரு இடைப்பெண்ணாக மாற்றிக்கொண்டாளே, தன்னை யாதவ பெண்ணாக அனுகாரம் பண்ணி கொண்டாரே, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்களில் தானும் ஒருத்தி என்று சாட்சாத் தெய்வமே தன்னை இடைப்பெண்ணா மாத்தின் இருக்கும் போது, அந்த இடைச்சியான ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவையிலே மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை ஆயர் குலத்திலே பிறந்ததாலே உமக்கு பெருமைன்னு தாயார் சொல்றார். தாயார் சொன்ன வார்த்தை பொய்யாகுமாறு பெருமாளை கேட்கிறார். நிச்சயம் பொய் கிடையாது, சத்தியம் சத்தியம், ஆயர் குலத்திலே பிறந்ததால் தான் எனக்கு பெருமைன்னு அழகர் கோவில் பெருமாள் சத்தியம் என்றார். அழகர் கோவில் பெருமாள் என்ன சொல்றார்? இடைக்குலத்திலே பிறந்ததாலே தான் எனக்கு பெருமைன்னு சொல்றார். சரி சுவாமி, வேதங்கள் அனைத்தும் எம்பெருமானுக்கு சமமானவர்களே கிடையாது என்று சொல்கின்றன. 33 தேவர்களும் பெருமாளுக்கு சமமானவர்களே கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரியாழ்வார் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார், பெருமாளுக்கு சமமானவர்கள் ஒத்த 2 பேர் கிடையாது, 1000 பேர் உண்டு. வேதம் சொல்றது பெருமாளுக்கு இறைவன் நாராயணனுக்கு சமமானவர்கள் யாரும் கிடையாது, அவனே மேன்மையானவன். சாஸ்திரங்கள் சொல்கின்றன எம்பெருமானுக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது, அவன் ஒருவனே மேன்மையானவன். பெரியாழ்வார் சொன்னார், பெருமாளுக்கு சமமானவர் ஒருத்தர் கிடையாது, 2 பேர் கிடையாது, 1000 பேர் உண்டு. அந்த 1000 பேர் யாருன்னா இடையர்கள். எம்பெருமானுக்கு சமமானவர்கள் யாதவர்கள் என்று இடையர்கள் தான் எம்பெருமானுக்கு சமமானவர்கள் என்று பெரியாழ்வார் சொன்னார். தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான். எம்பெருமானுக்கு சமமானவர்கள் 1000 யாதவர்கள். ஆக யாதவர்கள் பெருமாள் தோல்ல கை போட்டாளாம். பெருமாள் யாதவர்கள் தோல்ல கை போட்டுக் கொண்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த குலத்திலே பிறந்த யாதவர்கள் எம்பெருமானுக்கு சமமானவர்கள். சொன்னவர் யாரு? பெரியாழ்வார். தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான். தனக்கு சமமான அந்தஸ்தை உடைய 1000 யாதவ பிள்ளைகளோடு எம்பெருமான் ஆனந்தமாக வாழ்ந்தான் அப்படின்னு இந்த கூறத்தாழ்வான் பெருமாள்கிட்ட சொல்லி, சுவாமி உம்மால என்னுடைய துக்கத்தை போக்கவே முடியாது. நான் திருப்பி அழகர் மலையான கோபம் வந்தது. சொல்லும் சுவாமி, உம்முடைய வருத்தத்தை இப்பொழுதே நிவர்த்தி பண்ணுகிறேன். அப்பவும் சொன்னார், நிச்சயம் முடியாது, நீ தோத்து போயிடுவீர். உம்முடைய வருத்தம் என்ன என்று கேட்க கூறத்தாழ்வான் சொன்னார், யாதவ குலத்திலே எனக்கு ஒரு பிறவி வாய்க்க பெறவில்லையே. கூறத்தாழ்வானோ பிராமணர், கோடானு கோடி சொத்துக்களுக்கு அதிபதி, தன்னுடைய அன்னச்சத்திரத்திற்கு கதவே தங்கத்திலே போட்டிருந்தார் என்றால் அவர் எப்படிப்பட்ட கோடீஸ்வரன். சாட்சாத் கூறத்தாழ்வான் சொன்னார், எதுகுலத்திலே நமக்கு ஒரு பிறவி வாய்க்க பெறவில்லையேன்னு வருத்தப்பட்டாராம். அழகர் சொன்னார், தந்தேன் தந்தேன்னாராம், கொடுத்துட்டேன், எதுகுலத்திலே உமக்கு ஒரு பிறவி கொடுத்தேன்னாராம். அப்பவும் சொன்னார் கூறத்தாழ்வான், உம்மால் முடியாது, உம்மால் முடியாதுன்னு சொன்னாராம். உடனே அழகர் கோபம் வந்தது. யாதவ குலத்திலே ஒரு பிறவிதான கேட்ட, அதனால அடுத்த பிறவி நீ யாதவனாக பிறக்க கடவாய்னு சொன்னாராம். கூறத்தாழ்வான் சொன்னார், உம்மால முடியாது சுவாமி, நீர் திருப்பதியில ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீர், ஞாபகம் இருக்கான்னாராம். திருப்பதி பெருமாள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார்.
நீங்களா தெரிஞ்சுக்கணும். திருப்பதியில் ஒரு யாதவ மூதாட்டி, ஒரு வயசான அம்மா பசுமாடுகளை மேய்த்து கொண்டே இருந்தா. ரொம்ப குடுகுடு கிழவி, கையில கம்பு ஊனிண்டு மலைச்சரிவிலே பசுமாடுகளை மேய்த்தாள் அந்த யாதவ குல மூதாட்டி. சுவாமி ராமானுஜர் ஒரு வருட காலம் திருப்பதியிலே தங்கி திருமலை திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிய நித்திய பூஜைகளுக்கு உண்டான வழிமுறைகள், மாத பூஜைகள், பிரம்மோற்சவம் முதலான பூஜை முறைகளுக்கு ஒரு வழிமுறை செய்து ஒவ்வொரு பூஜைக்கும் இவ்வளவு சொத்துக்கள், ஒவ்வொரு பூஜைக்கும் இவ்வளவு ஆபரணங்கள், இன்னது கிரமம் என்று ஒரு நெறிமுறைகளை ஏற்படுத்தினார். ஒரு வருட காலம் முடிந்து ராமானுஜர் திருவரங்கத்திற்கு திரும்ப வேண்டிய காலம் வந்தது. ராமானுஜரோடு 20,000 பேர் இருப்பாளாம். ராமானுஜரோடு 20,000 பேர். 20,000 பேருக்கும் ஒரு வருஷ காலத்துக்கு டெய்லி சாப்பாடு போடணும் இல்லையோ, அன்னதானம் சாப்பாடு போடணும் இல்லையோ. ராமானுஜர் திருமலை திருப்பதியை விட்டுட்டு திருவரங்கம் திரும்ப போறாருன்னு தெரிஞ்ச உடனே அரிசி கொடுத்தவர்கள், பருப்பு கொடுத்தவர்கள், காய்கறி கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் பணம் பட்டுவாடா நடக்கிறது. சில பெரிய மகா வித்வான்கள், வடநாட்டைச் சேர்ந்த காஷ்மீரத்தை சார்ந்த சில பெரிய மகான்கள் திருமலை திருப்பதிக்கு வந்து நம்முடைய ராமானுஜரை தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் மலையிலே இருந்து இறங்கினார்களாம். மலையடிவாரத்திலே இந்த இடைச்சி யாதவ மூதாட்டி தன்னுடைய துணையாக ஒரு கம்பை ஊன்றிக்கொண்டு பசுக்களை மேய்ப்பதை பார்த்து, அம்மா நீதானே ராமானுஜ கோஷ்டிக்கு தினந்தோறும் 20,000 பேருக்கு அன்னதானத்திற்கு ஒரு வருஷ காலத்திற்கு பாலும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் கொடுத்த. அரிசி கொடுத்த செட்டியார் அதுக்குண்டான பணத்தை வாங்கிக்கிறார், காய்கறி கொடுத்தவர்கள் அதற்குண்டான பணத்தை வாங்கிக்கிறார், பருப்பு கொடுத்தவர்கள் அதற்குண்டான பணத்தை பெற்று செல்கிறார்கள். யார் யார் என்னென்ன பொருள் சப்ளை பண்ணினார்களோ அந்த பொருளுக்கு உண்டான விலையை பெற்று செல்கிறார்கள். ஒரு வருட காலத்திற்கு ராமானுஜ கோஷ்டிக்கு கொடுத்த பாலுக்கும் தயிருக்கும் வெண்ணைக்கும் நெய்க்கும் நீ பணம் பெற்றுக்கொள்ளு சொன்னார்களாம் வந்த பெரியவர்கள். உடனே அந்த யாதவ மூதாட்டி காதை மூடிண்டா. பாவம் 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 நாளாம். பாவம் பாவம்னு உடனே வந்தவர்களோ காஷ்மீரத்து அந்தணர்கள், வேதசாஸ்திரங்களிலே வல்லவர்கள், மகா ஞானிகள், முனிவர்களைப் போல ரிஷிகளைப் போல தர்மம் கைவந்தவர்கள். ஏனம்மா காதுகளை பொத்தி கொண்டு பாவம் பாவம் என்று சொல்கிறாயே, ராமானுஜ கோஷ்டிக்கு பாலும் தயிரும் கொடுத்தது பாவமா அல்லது விலை வாங்கிக் கொள் என்று சொன்னது பாவமா என்று கேட்டவுடன் ராமானுஜ கோஷ்டிக்கு விலை வாங்கிக் கொள் என்று சொன்ன வார்த்தை பாவம். ராமானுஜரை போல ஒரு மகான் அவதாரம் செய்ததும் கிடையாது, இனி அவதாரம் செய்ய போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட மகான் ராமானுஜர். அவருடைய கோஷ்டிக்கு ஒரு வருட காலத்துக்கு அன்னதானத்திற்கு பாலும் தயிருக்கும் விலை வாங்கிக்கோ என்றால் இது மகா தோஷம் என்றாராம். உடனே அந்த பெரியவர்கள் கேட்டா, ஏம்மா நீ ராமானுஜரை பார்த்திருக்கியா, ராமானுஜரை பார்த்திருக்கியா என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்னா, நான் பார்த்ததே இல்லை சுவாமி, ராமானுஜரை பார்க்கல, உனக்கோ வயசாயிடுத்து, ராமானுஜர் பெருமைகளை நீ எப்படி தெரிஞ்சு வச்சுருக்க. உடனே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா, பகவான் கண்ணனாக பிறந்து கீதையை சொன்னான், அந்த கீதை இந்த பூலோகத்துக்கு மட்டுமில்லை வைகுந்தத்திற்கும் அதுவே சட்டம். கண்ணபிரான் யதுகுலத்திலே பிறந்து சொன்ன தர்மசாஸ்திரம் தான் பகவத்கீதை. கண்ணன் யாதவனாக சொன்ன தர்மம் பகவத்கீதை. ராமன் சத்திரியனாக சொன்ன தர்மம் ஸ்ரீராம சரமஸ்லோகம். பகவான் இறைவனாகவே இருந்து சொன்ன ஒரு தர்மம் வராக சரமஸ்லோகம். ஆக இறைவன் இறைவனாகவே இருந்து சொன்ன தர்மசாஸ்திரமும் அவ்வளவு பிரபலமாகவில்லை. ராமன் சத்திரியனாக இருந்து சொன்ன சாஸ்திரமும் அவ்வளவு மேன்மை பெறவில்லை. இறைவன் இடையனாக சொன்ன பகவத்கீதை பூலோகத்திற்கு மட்டுமில்லாமல் வைகுந்தத்திற்கும் நீதி நெறி நூல் என்று வயசான ஒரு யாதவ மூதாட்டி சொல்றார். பகவத்கீதையுடைய பெருமை எப்படிப்பட்டது. உடனே வந்த பெரியவர்கள் கேட்கிறார், ஏமா பகவத்கீதையை பத்தி சொல்றியே, கண்ணனை பத்தி சொல்றியே, நீ படிச்சிருக்கியா? சுவாமி, எனக்கு படிப்புக்கு அவகாசமே கிடையாது, நான் படிச்சது கிடையாது, பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னே தெரியாது. சரிம்மா ராமானுஜரை பத்தி சொல்றியே, ராமானுஜருக்கு அப்படி என்ன விசேஷமான பெருமை? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா, ராமானுஜருக்கு எதிராஜர்னு பேரு, முன்ஜன்மாவிலே ராமானுஜர் யாதவ குலத்திலே பிறந்தார். யோசிச்சு பாருங்க, பலராமன் தான ராமானுஜரா பிறந்தார், பலராமன் தான ராமானுஜரா பிறக்கிறார். அப்ப பலராமன் யாரு? யாதவன். அவதாரங்களிலே எம்பெருமான் எடுத்த அவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான் இடைக்குலம்ங்கிறது அர்த்தம் இல்ல. பலராமனும் யாதவன் தான். பலராமாவதாரமும் யாதவ குலத்திலே எம்பெருமான் எடுத்த அவதாரம், கிருஷ்ணாவதாரமும் யாதவ குலத்திலே எம்பெருமான் எடுத்த அவதாரம். மற்றும் ஒரு பெரிய விஷயம், துர்க்கை. துர்க்கையும் யாதவ பெண். நந்தகோபனுக்கும்
நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பிறந்த பெண் துர்க்கை, வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த பிள்ளை கண்ணன். ஒரு பெரியவர் சந்தேகம் கேட்டார், சுவாமி இடைக்குலத்திலே வந்து வளர்க்கப்பட்டவர் தான கண்ணன், பிறப்பால் கண்ணன் யாதவனான்னு கேட்டார். இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், பிறப்பால் கண்ணன் யாதவனா? நந்தகோபனுக்கு பங்காளி வசுதேவர், நந்தகோபனுக்கு ஒன்றுவிட்ட சகோதரர் வசுதேவர், நந்தகோபர் யாதவர். அப்ப வசுதேவர் எப்படி இருக்க முடியும்? யாதவர் தானே. நந்தகோபனும் யாதவன் தான், வசுதேவனும் யாதவன் தான். நந்தகோபனுக்கு அண்ணாமுறை வசுதேவர். அப்போ நந்தகோபாலனும் வசுதேவரும் எதுகுலந்தான். தேவகி பிராட்டி எதுகுலத்திலே பிறந்தவள், யசோதை பிராட்டி எதுகுலத்திலே பிறந்தவள். தேவகி பிராட்டிக்கும் வசுதேவனுக்கும் பிறந்த பிள்ளை கண்ணன், பிறப்பாலும் யாதவன். நந்தகோபனாலும் யசோதையாலும் வளர்க்கப்பட்டவன் கண்ணன், வளர்ப்பாலும் யாதவன். ஆக எம்பெருமானை 12 மாதம் ஒரு இடைப்பெண் தன் கருவிலே வைத்து சுமந்து நமக்கு கொடுத்திருக்கிறாள். எம்பெருமான் திருப்பதி கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது பெருசு கிடையாது, அதை பெருசா நினைக்கல. ஸ்ரீரங்கம் கர்ப்ப கிரகத்திலே இருக்கிறது பெருசு கிடையாது. பெருமாள் சொல்றார், ஒரு இடைச்சி வயத்திலே நான் 12 மாசம் வாசம் பண்ணேன். யார் சொல்றா? சாட்சாத் கண்ணன். ஒரு இடைச்சி வயிற்றிலே 12 மாசம் நான் கர்ப்பவாசம் பண்ணேன். 12 திங்கள் வயிற்றில் கொண்டா பாங்கினால். கண்ணன் உடம்புல ஓட ரத்தம் யாரு ரத்தம்? யசோதை கொடுத்த தாய்ப்பால். யசோதை இடைச்சிதானே, யாதவ பெண் தானே. ஆக ஒரு யாதவ பெண் கொடுத்த பாலை உண்டு எம்பெருமான் வளர்ந்தான். தேவர்கள் 33 கோடி தேவர்கள் அமிர்தத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கா, எத்தனையோ பிரசாதங்களை வச்சுட்டு காத்துருக்கா. பெருமாள் சொன்னார், எனக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது, எனக்கு இது தேவை கிடையாது. ஒரு இடைச்சி கொடுத்த தாய்ப்பாலாலே வளர்ந்த உடம்பு. அதனால கண்ணனுடைய உடம்புல சத்தியம்தான் ஓடும். கிருஷ்ணம் தர்ம சனாதனம். ராமோ தர்மவான் விக்கிரக. ராமனை பார்த்தா தர்மத்தை பார்த்த மாதிரி. தர்மமே ராமனாக அவதாரம் பண்ணித்து. ஆனால் கண்ணனுடைய உயிர் மூச்சு, கண்ணனுடைய பேச்சு, கண்ணனுடைய இயக்கம், ஒவ்வொரு துகளுமே தர்மமாம். காரணம், இடைச்சியின் ரத்தத்தாலே வளர்க்கப்பட்ட, இடைச்சியின் தாய்ப்பாலாலே வளர்க்கப்பட்ட எம்பெருமான் அல்லவா. அதனால மறந்தும் பாபமே பண்ண மாட்டான் கண்ணன். யோசித்து பாருங்கள், ஒரு யாதவ பெண்ணாலே உற்பத்தி பண்ணப்பட்ட பரபிரம்மம் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட உயர்ந்த எதுகுலத்திலே பலராமனும் பிறந்தான். பலராமாவதாரமும் யாதவ குலத்திலே எம்பெருமான் எடுத்த அவதாரம். யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் பிறந்த பெண் துர்க்கை. மாரியம்மன், காளியம்மன், மதுரை மீனாட்சி, அங்கெங்கே சொல்றோம். அந்த எல்லாருக்கும் ஒரு மூல காரணம் யாருன்னா துர்க்கைன்னு பேர். அந்த துர்கா என்று சொல்லக்கூடிய மாரியம்மனும் யாதவ பெண் தான். நாடார்களுக்கு குலதெய்வம் மாரியம்மன், பிறப்பால் யாதவ பெண். யோசித்து பாருங்கள். ஆக துர்க்கையும் யாதவ பெண் தான். பலராமனும் யாதவ குலத்திலே பிறந்தவன், கண்ணனும் யாதவ குலத்திலே பிறந்தவன். 3 அவதாரங்கள் இந்த குலத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அப்ப எப்படிப்பட்ட பெருமை உடைய குலம்! யாதவானாம் சிரோ ரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தெய்வமாக விளங்கின சுவாமி ராமானுஜர் பலராமனின் மறு அவதாரம். முன்ஜென்மால யாதவன், அதனால மறுஜென்மாவிலே ஆச்சாரிய ஸ்தானம் கிடைச்சது பலராமனுக்கு. ராமானுஜருடைய பெருமையை மாடு மேய்க்கக்கூடிய அந்த இடைச்சி யாதவ மூதாட்டி சொல்லிண்டே வந்தாளாம். வடநாட்டிலே இருந்து வந்த பெரியவர்களுக்கு ஒரு ஆச்சரியம், வேற என்ன ராமானுஜரை பற்றி தெரியும் சொல் என்று சொன்னவுடன் ராமானுஜரை பற்றி பாட்டுக்கள், சமஸ்கிருத பாசுரங்களை பாட ஆரம்பித்தாள். ஏனம்மா இவ்வளவு அழகாக பாடுகிறாயே, நீ படிக்கவில்லை என்கிறாயே, இந்த பாட்டு யார் பாடியது என்று கேட்டார்களாம் வந்த பெரியவர்கள். அந்த அம்மா சொன்னா, சுவாமி யாரோ 2 சின்ன குழந்தைகள் வருவா, ஒரு பையன் அழகா இருப்பான், தலையில ஒரு தலப்பா கட்டியிருப்பான், கையில மாடு மேய்க்கக்கூடிய ஒரு குச்சி வச்சிருப்பான், மாடு மேய்க்கக்கூடிய ஒரு குச்சி வச்சிருப்பான், நெத்தியில் திருமண் காப்பு நாமம். அவனுடைய காதலி அழகான பெண், 2 பேரும் கொஞ்சி குலாவிப்பா. இந்த சிறுவயது தம்பதிகள் திருப்பதி மலையிலேருந்து இறங்கி வருவா. மலையிலே உயர்ந்த மரங்கள், மரங்கள்ல நிறைய கொடி இருக்கும், அந்த கொடியில ஊஞ்சல் கட்டுவா. இந்த பிள்ளை என்ன பண்ணுவான், தன்னுடைய காதலியே அந்த கொடி கட்டி ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சல உட்கார வச்சு அந்த ஊஞ்சலை ஆட்டுவானாம். ஒரு பாட்டு பாடி ஆட்டுவான். கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை இறங்கிடுவா, அந்த பெண் பிள்ளை இறங்கிடுவா, இவன் ஊஞ்சல உட்கார்ந்துப்பான், அந்த பெண் பிள்ளை ஊஞ்சலை ஆட்டுவாளாம்.
இந்த பிள்ளையும் அவனுடைய மனைவியும் ஒருவரை உட்கார வைத்து மற்றொருவர் ஆட்ட, அப்படி ஆட்டிக்கொண்டே பாடிய பாசுரம் ராமானுஜருடைய பெருமைகள். ராமானுஜர் எதுகுலத்திலே பலராமனாக பிறந்து கலியிலே எதுகுலத்திலே யதுராஜன், கலியிலே எதிராஜன். ராமானுஜருக்கு எதிராஜர்னு பேர் உண்டோ இல்லையோ? ராமானுஜருக்கு எதிராஜர்னு பேரு. உலகம் புகழ 108 திவ்யதேசத்து பெருமாளுக்கும் குரு ராமானுஜர், 108 திருப்பதிகளுக்கும் குரு ராமானுஜர். அந்த ராமானுஜருக்கு அந்த ஸ்தானம் எப்படி கிடைத்தது என்றால், முன்ஜென்மாவிலே ராமானுஜர் ஒரு யாதவர், யதுராஜர் பலராமன். இந்த குலத்திலே பிறந்ததாலே மறுஜென்மாவிலே உயர்ந்த ஸ்தானம் ராமானுஜருக்கு கிடைத்தது, யதுராஜர் யதிராஜர். இந்த பெருமைகளை பூராம் அந்த பெண்ணும் பிள்ளையும் ஊஞ்சல் ஆட்டிக்கொண்டே பாடுவார்களாம். இந்த பாட்டி பாடி காமிச்சா வந்தவர்கள் கேட்டா, வடநாட்டு பிராமணர்கள், ஏமா அந்த தம்பதிகள் எங்கே இருக்கா? இவ்வளவு அழகா பாடுறாளே, பல ரகசியங்களை பாடுறாளே, இந்த தம்பதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்க அந்த அம்மா அழ ஆரம்பிச்சாலாம். தெரியலையே சுவாமி, ஒரு நாள் சாயந்தர வேளை இவா 2 பேரும் பாடிட்டு இருந்தா, சாயந்தரம் காட்டுக்குள்ள போயிட்டா, சின்னஞ்சிறுசிகள் பாடுறாளே, நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி பார்த்தேன். இவா 2 பேரும் காட்டுக்குள்ள போயிட்டா, மழை மேகம் கருத்தது, அவர்கள் நடந்த காலடி சுவட்டை பார்த்துட்டே போனேன். காட்டுக்குள்ள எங்க போனான்னு தெரியாது. அந்த பிள்ளை போன இடத்தை பார்த்தா அந்த பாதங்கள் வைத்த இடத்திலே சங்கு சக்கர முத்திரை இருந்தது, பெண் பிள்ளையுடைய பாதங்கள் வைத்த இடத்திலே தாமரை பூ இருந்தது என்ற உடனே வடநாட்டு அந்தணர்கள் அந்த யாதவ மூதாட்டியை கீழே விழுந்து சேவித்தார்களாம். அம்மா, நீ பார்த்தது சாதாரண பிள்ளையும் சாதாரண பெண்ணும் அல்ல, சாட்சாத் கண்ணனம் பெருமான். சாட்சாத் கண்ணனே திருப்பதியிலே திருவேங்கடமுடையானாக